அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. வரலாறு காணாத வாக்குப்பதிவு. இந்த வாக்குப்பதிவு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. திரு கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. நம்மோடு திரு ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாம். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த வாக்குப்பதிவு, அதை வைத்து நிறைய இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இது 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 இந்த டைரக்ஷன்ல தான் போகுன்ற மாதிரி. உங்க அப்சர்வேஷன் என்ன? அடுத்து இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கு. நடுப்புற ஒரு 5 நாட்கள் எக்ஸிட் போல் இருக்குது. இப்போ நடக்கிற விவாதம் இன்னும் உக்ரமாக எக்ஸிட் போல் அன்னைக்கும் நடக்கும். பட் ரிசல்ட் என்னன்றது உண்மை வந்து நமக்கு 4ஆம் தேதி தெரியும். பட் கன்வென்ஷனல் விஸ்டம்னு வாங்க, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த கால சம்பவங்களின் அடிப்படையிலான ஒரு காய்தல் ஒருத்தலற்ற ஒரு அசஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா எனி ஹெவி போலிங், அதாவது 75% கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலி ஹெவி போலிங்கான ஒரு வரையறைன்னு அதை வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பேட் நியூஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு கெட்ட செய்தி, ஹெவி போலிங்ன்றது. இந்த முறை இது வந்து கிட்டத்தட்ட இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது வந்து 84.77. எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து உங்களுக்கு இன்று இரவு அல்லது நாளைக்கு வரும். ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலாக வரதுக்கு. ஐ திங்க் 85% ஜென்ரலாக கிராஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஏன்னா நிகழ்காலத்தை புரிந்து கொள்வதற்கும் எதிர்காலத்தை கணிப்பதற்கும் நமக்கு வரலாற்று அறிவு தேவை. அப்படி பார்க்கும் பொழுது கன்வென்ஷனல் விஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ஹெவி போலிங் 75% எந்த போலிங் தாண்டினாலுமே வந்து அது ஆட்சியாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல. அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். இதுக்கு மேலுக்கும் நீங்கள் கேட்குறதுனா கேட்கலாம். இப்போ ஆட்சியாளர்களுக்கு நல்ல செய்தி இல்லை அப்படின்னா யாருக்கு இனிப்பான செய்தி? அந்த இடத்துல வந்து இப்போ வந்து கடந்த காலங்களில் வந்து அதை அறுவடை செய்வதற்கு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, மேஜர் அப்போசிஷன் வந்து இப்போ டிஎம்கே இந்த மாதிரி இருக்காங்க ரூலிங்லன்னா அது ஏடிஎம்கே இருந்தாங்கன்னா டிஎம்கேக்கும் கடந்த காலங்களில் போயிருந்தது. இந்த முறை விஜய் ஃபேக்டர் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு ஃபேக்டராக தான் வந்திருக்குது. ஆரம்ப காலத்தில் விஜயை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விஜயை ஒதுக்கி தள்ளியவர்கள், விஜயை உதாசீனப்படுத்தியவர்கள் கூட வந்து இன்றைக்கு வந்து அது ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சக்தி. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியுமே வந்து கள யதார்த்தம் என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் நமக்கு வரக்கூடிய சிக்கல் என்பது வந்து இது அறுவடை செய்ய போவது யார்? 2 மேஜர் பார்ட்டிஸ் மத்தியில் அது பிரியுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று விஜய் தாவேகா. ஓகே. எஸ்பெஷலி விமன் ஓட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் இப்படி பார்த்ததிலே பெண்கள் வாக்குகள் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போயிருக்குது. ஸோ அந்த இடத்துல நாம் கணிப்பது வந்து ஒன்று நாம் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்கிறோம் அல்லது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்கிறோம். அப்படித்தான் நான் இந்த ஹெவி போலிங்கை புரிஞ்சுக்கிறேன். அன்லஸ் சம்திங் மிராக்கிள் ஹேப்பன்ஸ், இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்க இந்த காம்போசிஷன்ல வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நீங்க சொல்வது ஐ எம் ராங், நான் அதை மறுக்கல. வந்து நான் சொல்றதுதான் ஃபைனல்னு சொல்லல. எல்லாரும் உங்க அப்சர்வேஷன். என்னோட அப்சர்வேஷன் வந்து இந்த ஹெவி போலிங்கை நான் புரிந்து கொள்வது ஒன்று ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அல்லது ஹங் அசம்பிளின் போது மேபி டிஎம்கே எமர்ஜ் as a single largest party. அப்படிதான் நான் அதை பார்க்கறேன். இப்போ ஒரு விஷயம், ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஒன்று, இல்லாட்டி தொங்கு சட்டமன்றம்னா ஆட்சி மாற்றம்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இல்லை. அந்த இடத்துல வந்து எனக்கு டிஎம்கே அட்வான்டேஜ் இருக்குமோன்னு கூட தோணுது. ஏன்னா இவங்க உடைக்கிறதால, 2 பேரும் ஏடிஎம்கே விஜயும் உடைக்கிறதால. அப்போ அது ஆட்சி மாற்றம் இல்லை, கண்டினியூ பண்ணுவாங்க. கண்டினியூட்டி வித் ஹங் அசம்பிளின்னு வரும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து வித் கேவியேட் தான் நம்ம போடுறோம். ஆட்சி மாற்றம் இல்லை, பட் இப்போ இருக்க கம்போசிஷனில் அது போகாது உங்களுக்கு வந்து. சென்ஸ் ஆமாம், இந்த சென்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து அது ஆட்சி மாற்றம் இல்லை. பட் ஹங்குன்றது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஹங் அசம்பிளி வந்து இட்ஸ் லைக் சேயிங் ஒரு கிளாஸில் பாதி தண்ணி இருந்ததுன்னா பாதி காலியா இருக்கணும்னு சொல்லலாம், பாதி ஃபுல்லா இருக்கணும், எம்டியா இருக்கணும்னு சொல்லலாம், பாதி ஃபுல்லா இருக்கணும். அப்படி என்றால் ஹங்குன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேகா 3 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்கன்றீங்களா? அதுதான் சிக்கலா இருக்குது இப்ப. பட் இந்த ஹெவி போலிங்கை வந்து நீங்க ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் நான் என்னுடைய ஆரம்ப கட்ட கருத்தா சொன்னது இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி. இது ஹெவி போலிங். இது ஹெவி போலிங்னே நினைக்கிறீங்களா? பர்சன்டேஜ் வைஸ் நீங்க நமக்கு பிடிச்சதுன்னா நம்பர்ஸ் எடுத்துக்கிறதும், நமக்கு பிடிக்கலன்னா வந்து சதவீதத்துக்குள்ள போறதும் வந்து இப்போ 73%ல இருந்து 82% என்பது நீங்க எப்படி அதை புரிஞ்சுப்பீங்க? 12% டிஃபரன்ஸ். எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்திருக்குல்ல? கரெக்ட். எஸ்ஐஆரையும் மீறி இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் போலிங் எப்படி வருது உங்களுக்கு?
ஒருவேளை இப்ப 2021 இப்ப எஸ்ஐஆர் நடக்கல, எஸ்ஐஆர் ஒருவேளை அப்ப நடந்திருந்தாலே அப்பவே கிட்டத்தட்ட 82% வந்திருக்கும். ஒரு 70 லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்கன்னா 21 அது வந்து ஒரு ப்ரிசம்ப்ஷன் தானே விஜயன். அது வந்து இல்ல அது இல்ல இப்படி சொல்லுவாங்க, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் cannot change historyன்னுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்து இப்படி நடந்ததுன்னா அப்படி நடந்திருக்குமே. நான் இப்ப இருக்க கிவன் சிச்சுவேஷனுக்கு தான் நான் பேச முடியும். ஃபார் தட் மேட்டர் எல்லாரும் பேச முடியும். ஹெவி போலிங்ன்றது கான்செப்ட் இன்னைக்கு வந்து நம்ம யாரும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கான்னு எனக்கு அதுல அப்சல்யூட் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கு. தொடக்கமா பேசுறவங்க கணக்காளர்கள் பேசுவாங்க. அப்சல்யூட் நம்பர்ஸ்ல வாக்களித்ததை விட 20 லட்சம் கூடுதலாக பெரிய நம்பர் விஜயன். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ்ன்றது வந்து பெரிய நம்பர்ன்ற நான் அப்போ பர்சன்டேஜ் கொள்வாங்க. நமக்கு பிடிச்சதுன்னா நம்ம பர்சன்டேஜ் பேசுறோம், நமக்கு பிடிக்கலன்னா நம்பர்ஸ் பேசுறோம். இல்ல பர்சன்டேஜ் பேசுறதுலயும் எஸ்ஐஆர் இல்லன்னு வைங்களேன், யாருமே பர்சன்டேஜ் பேசியிருக்க மாட்டாங்க. எஸ்ஐஆர் வந்து ஒரு காம்போனன்ட் தான் விஜயன். எஸ்ஐஆர் மட்டுமே வச்சு நம்ம வந்து இதை முடிவு பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. இது வந்து எந்த கவர்மெண்ட்டுமே 5 ஆண்டுகள் பொறுத்து மக்களிடம் போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்வென்ஷனலா பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி நாடு முழுவதுமே நீங்கள் வந்து லோ போலிங் வந்து எப்பயுமே குட் நியூஸ் ஃபார் தி ரூலிங் பார்ட்டி, ஹெவி போலிங் இஸ் பேட் நியூஸ் ஃபார் த ரூலிங் பார்ட்டி. இதுதான் வந்து கன்வென்ஷனல். பட் இந்த டைம் அது நடக்காம கூட போலாம். ஒரு ஹெவி போலிங்க நீங்க ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆவேசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆவேசம்ன்றது கூட பெரிய வார்த்தையா இருக்கலாம். ஒரு உணர்வு, ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு அண்டர் கரண்ட் இருக்குது, ஒரு கோப அலை. கண்டிப்பா ஒரு அண்டர் கரண்ட் வந்து கண்டிப்பா இருக்குது. அது இல்லைன்னு இவ்வளவு நாள் வந்து மன்னிக்கணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நரேட்டிவ் அதை கட்டமைச்சாங்க. அது இல்லைன்றது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. ஹெவி போலிங்கை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். தேர் இஸ் அன் அண்டர் கரண்ட், சிவியர் அண்டர் கரண்ட். ஓகே, ஆட்சிக்கு எதிரான கோபாலயா இருக்கு. அது எப்படி ஷேப் அப் ஆகும், அது ஆட்சி மாற்றத்தில் முடியுமா அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஹங்கு வருமான்ற அது ரிசல்ட் அன்னைக்கு நமக்கு தெரியும். பேசலாம். ஷியாம், இப்போ பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு கணிக்க முடியுமா அப்படின்னு. பல நேரங்களில் ஆளுங்கட்சிக்கு எதிராக முடிவு வந்திருக்கு, ஆதரவாக முடிவு வந்திருக்கு. இதில் நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல் எஸ்ஐஆர், அதுவும் தீவிர எஸ்ஐஆர் நடந்தது தான், ரொம்ப சிவியர் இன்டென்சிவ் அந்த இது நடந்தது தான் நமக்கு கிடைக்கிறதுன்றது. ஆனால் மணி அவர்கள் சொன்ன அப்சர்வேஷன்றது இதை நீங்கள் ஆட்சிக்கு எதிரான கோபாலையா புரிஞ்சுக்குங்க. ஒன்று ஆட்சி மாற்றம், இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றம், அப்படிதான் இந்த வாக்கு சதவீதம் சொல்லுதுன்றது உங்கள் பார்வை என்ன? அவரோட அப்சர்வேஷன், என் அப்சர்வேஷன் கொஞ்சம் வேறு. என்னென்னா அப்சல்யூட் நம்பர் ரொம்ப முக்கியம். அப்போது ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் இயல்பாகவே இன்க்ரீஸ் ஆகுது அப்சல்யூட் நம்பரில். அப்போ ஆட்சி மாற்றம் நிகழாத, சமீப காலத்தில் ஆட்சி மாற்றம் நிகழாத ஒரு காலம் வந்து 2016 தான். 2011 அதிமுக ஆட்சி, 2016 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி, எதிராகவும் பல உணர்வுகள் இருந்தன. ஆனால் அதிமுக ஆட்சி 2016 அப்சல்யூட் நம்பரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 64 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2011 வந்து 78.29%, 40 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முந்தின தேர்தலை விட. 2014 வந்து 74.81, அது 75%, 64 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ இன்க்ரீஸ் வந்தும் ஆட்சி கட்சியை தான் தொடர்ந்து நீடித்தது. நிறைய ஆன்டி இன்குமென்சி இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை 2014. அப்ப ஏன்னா பவர்ஃபுல்லா 4 கார்னர் ஸ்பிரிட் வந்தா ஆளுங்கட்சிக்கு லாபம். இப்பவும் நான் வந்து என்ன அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா, ஒரு காலம் தொங்கு சட்டமன்றம் கிடையாது. திமுக அணி வந்து 150 180 இடங்கள் பிடிக்கும். விஜய் இன்னும் கூடுதலா வாங்கினார்னா திமுக 200 கிட்ட. நீங்க சொல்றது ஷாம் ரொம்ப இன்னொரு கோணத்தை தரீங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 4 கார்னர் ஃபைட் நடக்குது, எல்லாம் விடாப்புடியா இருந்த அந்த ஃபைட் இப்ப மும்முனை போட்டின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நாம் தமிழர் எப்படின்றது நமக்கு தெரியல. அவங்களையும் சேர்த்து நீங்க சொன்ன மாதிரி 4 முனை போட்டின்னா அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் சொல்ல வரீங்க. என்ன காரணம்னா அப்சல்யூட் நம்பர் நமக்கு வந்து இப்போ கூடும்போது 4 கட்சியுமே வேலை பார்த்துருக்கோம். அதாவது தேர்ட் ஃப்ரண்ட்ல இருக்கவங்களும் வேலை பார்த்திருப்பாங்க, ஃபோர்த் ஃப்ரண்ட்டும் வேலை பார்த்திருப்பாங்க. சில தொகுதிகளில் வந்து 5th ஃப்ரண்ட் 6th ஃப்ரண்ட் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன குறுக்கீடுக்காக பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக இந்த அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பதிவான வாக்குகளை சொல்றோம் இல்லையா? ஆமா, பதிவான வாக்குகளை சொல்றோம். அதாவது தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கும். பதிவான வாக்கு வச்சுதான் நம்ம பேச முடியும். பெர்சன்டேஜ் கூடுதலா தெரியுது, ஆனா அது வந்து உண்மையில கூடுதல் இல்லை. ஏன்னா 1 லட்சம் வாக்கு இருக்குன்னு வைங்க, 1 லட்சம் வாக்குக்கு 70% போன தேர்தலில் பதிவாயிருக்குன்னா 70,000 வாக்கு, ரைட்டா? இந்த தடவை நம்ம 90,000 வாக்கா குறைச்சிட்டோம்.
அப்படின்னா அது 78% பதிவானாலும் போன தடவை என்ன வந்ததோ அதான் வரும். ஆனா சதவீத கணக்குல பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கும். ஓகே. கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா அந்த காலத்துல தோக்கரவு சொன்னா சதவீத கணக்கியா, ஜெயிக்கிறவ சொன்னா சீட்டு கணக்கும் பாரு. இதுதான் இதுக்கு வரலாற்று உதாரணம். இப்ப நம்ம சீட்டு கணக்கா பேசினாலும் நீங்க 160 சீட்டு திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் சீட்டு கொடுக்குறீங்க. கணக்கா தான் நம்ம இனிமேல் பேச முடியுங்க. சீட்டு கணக்கா நான் பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா 150ல இருந்து 180 இடம் திமுக அணி வரும். விஜயோ இல்லைன்னா சீமானோ இன்னும் எதிர்பார்க்காததை விட அதிகமா ஓட்டு பிரிச்சாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 20% விஜய் வாங்கிட்டாருன்னு வைங்க, அப்படின்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஓகே. ஆனா எல்லாருமே பலருமே ஒரு ஒரு ஆவேசமா வராங்க, உணர்வு எழுச்சியோடு வராங்க. இது ஆட்சிக்கு எதிரானது. விஜய் வரவால தான் இவ்வளவு வாக்காளர்கள் உள்ளுக்கு இந்த ஜனநாயக நீரோட்டத்திற்குள் வந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க நிராகரிக்கிறீங்களா? அந்த கருத்தெல்லாம் நான் நிராகரிக்கல. அதாவது விஜய் வந்ததுல கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஓட்டு போடணுங்கிற உந்துதல் ஒரு இளைய தலைமுறைக்கு வந்திருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. அதுல கண்டிப்பாக ஒரு ஓட்டு ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கூட தான் செய்யும். அந்த 10 லட்சமோ 20 லட்சமோ அப்படியே விஜய்க்கு போறதாவே நான் கணக்குல எடுத்துக்கிறேன். ஓகே. அதாவது 5 கோடி வாக்கு பதிவானா விஜய் 10% வாங்கணும்னா 50 லட்சம் வேணும். நம்பர் இல்லாம எப்படி பேச முடியும்? வெறும் சதவீதம் மட்டும் பேச முடியாது. 10%க்கு 50 லட்சங்க, 75 லட்சம், 3/4 கோடி வாக்கு விஜய் வாங்கினாரு அப்படின்னா தான் அவர் 15% வருவாரு. 16.6% டெபாசிட்டுக்கு வேணும். அப்புறம் 20% ஓட்டு இருந்தா தான் நீங்க எல்லா தொகுதியிலும் டெபாசிட்டே வாங்க முடியும். அதாவது விஜய் 1 கோடி ஓட்டு போல் போடணும். சரி, நீ வேற மாதிரி பாருங்க. இல்ல இதுல ஷியாம் ஒரு புரிதலுக்காக 2021ல இன்னும் கொஞ்சம் புரிதல் படுத்திடுறேன் ப்ளீஸ். 45-46% போன முறை திமுக அணி பெற்ற வாக்கு. 2024 ஆமா 26ல அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணி. இப்ப 46%த்துல 40% தான் திமுக வாங்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ திமுக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து, ஆனா அது இன்னும் கூடும் தான் என் கணக்கு. ஏன்னா தேமுதிக புதுசா சேர்ந்திருக்கேன். 40ன்னு ஒரு எடுத்துக்கிட்டா 40% வாங்குறதுக்கு இந்த முறை அதிகமான ஓட்டு பதிவு வரும்போது குறைஞ்ச ஓட்டு போதும். ஏனென்றால் இப்ப இந்த இதுதான் எஸ்ஐஆர் போஸ்ட் எஸ்ஐஆரோட ஒரு கணக்கு தான் இது. நீங்க தான் மதுரை ஃபால் எலெக்ஷன் தொடர்ந்து எஸ்ஐஆர் புள்ளிவரத்தை வச்சு அடுத்தாப்புல பேசுவோம். ஷியாம், நீங்க தான் தொடர்ந்து எஸ்ஐஆர் பண்ண பிறகு அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இதுல ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப 2021ல பதிவான வாக்குகள் 4,62,00,000. இப்ப 4,82,00,000. ஒருவேளை இந்த ஒரு 20 லட்சம் அதிகமாகி இருக்குல்ல, அது திமுகவுக்கு எதிரானதுன்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல இவ்வளவு தூரம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அது திமுகவுக்கு எதிராக தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிலாம் புரிஞ்சுக்க வேண்டான்றீங்க? இல்ல, திமுகவுக்கு எதிரானதுன்னு புரிந்து கொண்டு இந்த கூடுதலாக இருக்கிற 28 லட்சமும் அப்படியே விஜய்க்கு போறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை பேசுறோம். அப்படியே அட்வான்டேஜ் திமுகவுக்கு என்னன்னா திமுகவுக்கு அதுல நஷ்டமே கிடையாது. ஓகே. அதாவது விஜய் 50 லட்சம் வாங்குறதா வச்சா கூட திமுகவுக்கு என்ன நஷ்டம்? அண்ணா திமுக கவலைப்பட வேண்டிய இடம் இது. ஓகே. நம்ம தமிழ்நாட்டுல 2 அணி இருக்குது, களத்துல இருக்கு. நியூ ஓட்டர் வராங்க, ரைட்டுங்களா? நியூ ஓட்டர் வரும்போது பிஜேபியும் இங்க நீங்க நியூ ஓட்டரா தான் கணக்குல எடுக்கணும். அதாவது போஸ்ட் அண்ணாமலை. அப்போ பிஜேபி இதுல கவலைப்படணும், அவங்களோட நியூ ஓட்டர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே மணி, இதுல குறிப்பாக இப்ப கடந்த முறை மொத்த வாக்காளர்கள்னு சொல்லி 6,28,00,000 போயிட்டு பதிவான வாக்குகள் 4,62,00,000 இருந்தது. அதுல இருந்து ஒரு 68 லட்சம் பேர் இறந்தவங்க, 36 லட்சம் பேர் மாறினவங்கன்னு போனது. அது தேவையில்லாம பேப்பர்ல இருந்திருக்கு. அதனாலதான் நமக்கு பர்சன்டேஜ்ல குறைவா காமிச்சிருக்கு. அவங்க எல்லாம் வெளில தள்ளிட்டோன்னே பர்சன்டேஜ். ஒருவேளை அவங்களெல்லாம் எஸ்ஐஆர் 21லேயே எடுக்கப்பட்டிருந்தா அப்போ 82% வந்திருக்கும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு 3 அவ்வளவுதான். அதை நீங்க விருப்பப்பட்டு பேசுறது ஒரே விஷயத்துல எப்படி வேணா நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். அதனால தான் நான் சொன்னேன் 21 இஷ்யூவை வச்சு இப்ப நம்ம பேச முடியாது. ரெண்டாவது, நீங்க 21ல ஓட்டு போட்டவங்கள எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க அப்படியே அதே பேட்டர்ன்ல ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுவீங்க? எவ்ரி எலெக்ஷன் சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு ஓட்டு போடுற ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே. அப்படி பார்க்கும்பொழுது உங்களோட ரிசல்ட்ஸ் வேற மாதிரி வருது. See, I'm on a limited point. இந்த நம்பர்ஸ்குள்ளே நான் போல. ஓகே. எஸ்ஐஆர் ஒரு ஆஸ்பெக்ட், எஸ்ஐஆர் மட்டுமே ஒரே ஆஸ்பெக்ட் கிடையாது. அண்ட் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அதுல உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றது நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சதவீதத்தை வச்சு தான் நான் பேச முடியும். இல்ல, நீங்க சதவீதத்திலே திருமணி ஒரு சின்ன இதுக்காக
2016 ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அப்பவும் இதே மாதிரி பேச்சு இருந்தது, அதிகமான வாக்குகள் போலாயிருக்கு அப்படின்னு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஷியாம் சொன்ன மாதிரி தீவிரமான 3 முனை போட்டியோ அப்படி இருக்கிறப்ப அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு அப்படின்றதையும் நீங்க நிராகரிக்கிறீங்களா? அப்படி வராதுன்றீங்களா? இப்போ 2016 பர்சன்டேஜ் 80% கிராஸ் பண்ணுச்சா? எனக்கு தெரிஞ்சு 2016 இருங்க வரேன். 2016 அவ்வளோ இல்லைங்க, அப்சல்யூட் நம்பர் தான். இப்போ நான் நம்பர்ஸ் வேணாம் சார், வேணாம் விடுங்க, அதையும் சொல்லிடுறேன். 75% வச்சுக்கோங்க. அதை வச்சு அது பயன் இல்லை மணி. ஏன்னா 75% ஓட்டு பெர்சன்டேஜுக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கிறது முக்கியம். அதான் நான் சொன்னேன், தோற்க போறவன் சொன்னா சதவீத கணக்கு, ஜெயிக்க போறவன் சொன்னா சீட்டு கணக்கு. உங்களுக்கு சீட்டு வேணுமா சதவீதம் வேணுமா? இல்ல 85% இது வரைக்கும் தமிழ்நாடு இல்ல. எனக்கு எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ஒதுக்கிட்டு எனக்கு இனிமே பார்வையாளர்களே சீட்டு கணக்க தான் கேட்பாங்க. எங்களுக்கு தோத்த பிறகு வேணா எல்லாரும் பெர்சன்டேஜ் பேசிக்கிட்டோம். யாரோட ஆட்சிங்க, யாருங்க எதிர்க்கட்சிங்க, அத சொல்லிருங்க. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஆன்டி இன்கும்பன்சியை யாருமே குறைச்சு மதிப்பிடல. லட்சுமி ஒத்துக்கிடுவாங்க, கோடீஸ்வரர் ஒத்துக்குவாங்க. ஆன்டி இன்கும்பன்சியை வச்சுக்கிட்டு நியூ பிளேயரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை அரைவ் பண்றோம். ஓகே, பேசலாம். ஆன்டி இன்கும்பன்சிக்கு 10% கழிச்சாச்சு. ஓகே லட்சுமி, இல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை? இல்ல, இதுல நிறைய கணக்குகள் இருக்கு. நம்ம ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை கட்டாயம் இருக்கும். பவர் இருக்கும்போது அதுக்கு எதிரான மனநிலை கட்டாயம் இருக்கும். அதை மக்கள் ஒரு கோபமா இருக்கா இல்லையான்றது நம்ம வாக்கு சதவீதத்துல எப்போதுமே நம்ம கணக்கிட முடியும். ஆனா இந்த தேர்தலை நீங்க அப்படி கணக்கிட வேண்டாம்ங்கிறது தான், கணக்கிட கூடாதுன்றது தான் என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா, நான் ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்றேன் உங்களுக்கு. 2001 4,74,79,000 டோட்டல் ஓட்டர்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். அதுல பதிவான வாக்குகள் 2,80,48,011 வாக்குகள், 59.07%. இது 2001 போல் ஆகுது. 2006 இது முதல் எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஓகே, முதல் எஸ்ஐஆருக்கு அப்புறம் நமக்கு வாக்காளர்களுடைய அதாவது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது. 4,66,03,352 வாக்காளர்கள் குறைஞ்சிடுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 10 லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சிடுறாங்க. ஆனா அந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் 3,28,85,649 வாக்குகள், 70.56%. அப்போ 59%-இருந்து 70% உயர்ந்துருச்சு. 11% உயர்ந்துருச்சு. ஆனா அந்த 11%க்கு கூடுதலா பதிவான வாக்குகள் 48 லட்சம் வாக்குகள். அப்ப கவர்மெண்ட் ரிப்பீட் ஆகல அந்த முறை. விஜயகாந்த் ஒரு ஃபேக்டர் இருக்காரு, டிஎம்கே மைனாரிட்டி கவர்மெண்ட் வராரு. ஆனா அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த முறை 140 சீட்டு தான் திமுக போட்டியிடுது. கலைஞர் 140 சீட்டு தான் போட்டியிடுறாரு. மீதி எல்லாம் பாமகவுக்கு அதிக எண்ணிக்கையிலும் காங்கிரஸ்க்கு அதிக எண்ணிக்கையிலும் தொகுதிகள் ஒதுக்கப்படுது. இப்ப நீங்க அந்த 2006க்கு அப்புறம் இப்பதான் நமக்கு எஸ்ஐஆர் வந்திருக்கு. 20 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு 20 லட்சம் வாக்குகள் அதிகமா போலாயிருக்கு. ஆனா இதுல இன்னொரு ஃபேக்டரையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம், அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு தரேன். இதுல நமக்கு இப்ப இந்த முறை என்னன்னா, நமக்கு பூத் நம்பர்ஸ் அதிகம். கடந்த தேர்தலில் நமக்கு 68,467 பூத்து தான் நமக்கு போலிங் ஸ்டேஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த தேர்தலில் 75,035 போலிங் பூத்து நமக்கு இருக்கு. போன தேர்தலில் அந்த ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் நமக்கு 1000-இருந்து 1200 வாக்குகள் இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் எல்லா பூத்துக்கும் நமக்கு 800, மேக்சிமம் 900 தான், அதுக்கு மேல அதிகமா இல்லை. ஒரு பூத்துல வாக்களிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துல 55-இருந்து 60 பேர் தான் வாக்களிக்க முடியும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு டைம். நீங்க உள்ள போய் வெளியில வர வரைக்கும் அது நீங்க எவ்வளவுதான் ஃபாஸ்டா மூவ் பண்ணீங்களோ அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஒரே ஒரு இல்ல நான் வரேன் விஜய். நம்ம ரொம்ப நம்பர்ஸ்குள்ள ரொம்ப தலை சுத்தி அவ்வளவு தலையெல்லாம் சுத்த வேண்டாம். இதுல அதெல்லாம் ஷியாம் மாதிரி கணக்காளர்கள் ஒர்க் பண்ணலாம், நம்ம அரசியலா பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க அதாவது ஒரு பூத்துக்கு இத்தனை பேர் போய் வாக்களிச்சு வர முடியும் அப்படின்னா உங்களுக்கு பூத் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஓட்டர்ஸ் நிறைய பேர் வாக்களிக்கிறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த 20 லட்சத்தை நீங்க அங்க பொருத்தி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷியாம் அவர்கள் சொல்றது போல நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸ் தான் பார்க்கணும். எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க பர்சன்டேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா சரி, இப்ப அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கோபம் இருந்தது, அதனால வேகமா எல்லாரும் வாக்களிச்சுட்டாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது?
இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லையும் அதிகமான போலிங் நடந்திருக்கு. அரசாங்கத்துக்கு எதிரான கோபம், பாண்டிச்சேரியில அதிகமான போலிங், அரசாங்கத்துக்கு எதிரான கோபம். அங்க வந்து மமதாவை ஓட் அவுட் பண்ணிட போறாங்க, அங்க வந்து விஜய் ஃபேக்டர், இது எல்லாத்தையும் அங்க வச்சுக்கலாமா? நம்ம முடியாது. இல்ல லட்சுமி, இப்போ நீங்க அத வந்து போலிங் பர்சன்டேஜ், இந்த நீங்க வந்து எல்லா எலெக்ஷன்லயும் போலிங் பர்சன்டேஜ் பேசலாம் விஜயன், ஆனா இந்த தேர்தல்ல நீங்க அதை பேச முடியாதுன்ற. ஏன்னா இதுல நிறைய காரணிகள் இருக்கு, வெறும் பர்சன்டேஜ மட்டும் வச்சு ரெண்டு விஷயங்கள் பேசப்படுது. இந்த தேர்தல் வந்து டிஎம்கேக்கான கிளீன் ஸ்வீப். நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? ஆமா, அப்படிதான். கிட்டத்தட்ட 170 தொகுதிகள் கூட்டணியோட சேர்த்து டிஎம்கேக்கு கிளீன் ஸ்வீப் இருக்க போகுது. அதாவது நீங்க வந்து பாக்கெட்ஸ்ல வந்து நான் வந்து வெஸ்ட்ல எல்லாம், அதுவும் குமாரபாளையத்துல எல்லாம் இவ்வளவு பர்சன்டேஜ் வரும், இப்படி வந்து ஓட்டு போடுவாங்கலாம் நினைக்கல. இது வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஒரு பெரிய ரீசன். அதை வந்து புறந்தள்ளவே முடியாது. ஒரு எளிமையான கணக்கா கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம், ஒரு எளிமையா. இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்கள் செல்ல செல்ல ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தியோ இதோ இருக்கலாம். அப்ப அவங்க மாத்தணும்னு நினைச்சா அந்த எண்ணங்கள் சேர்ந்து விஜய்ன்ற புதிய வரவு இது ஆட்சிக்கு எதிரான அப்படி அக்குமுலேட் ஆயிருக்குலாம் வேண்டாம்ன்றீங்களா? அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. அந்த அரசாங்கத்துக்கு எதிரான கோபம் எங்க போயிருக்கணும் சொல்லுங்க? அதிமுகவுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அங்கதான் பிரியுது, உடையுதுன்றீங்க. உடைஞ்சு போச்சு. விஜய் 25%, 45% அதிமுக எடுத்திருந்ததுன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சியில் அமர்ந்திருக்கும். அதுல 20% விஜய் எடுத்துறாருன்னா எங்க போகும்? அதான் ஷாம் சொன்னதுதான் சொல்றீங்களா? நீங்க இந்த மாதிரி உடைஞ்சு போகும்போது விஜய்க்கு அதிகமாக எண்ணிக்கை, அதாவது சதவீதமோ எண்ணிக்கையோ விஜய்க்கு எவ்வளவு தூரம் அதிகமாகுதோ தாவேக்காவுக்கு அவ்வளவு தூரம் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் குறையுது. என்னுடைய வருத்தமே அந்த டிரெவிடியன் டியோபோலியை அவர் பயங்கரமா இங்க டிஸ்டர்ப் பண்றாரு. அதிமுகவுடைய இடத்தை வந்து அவர் நிரப்பிடுவாரோன்ற ஒரு இன்னொரு கேள்வியா கேட்கலாம். இத வந்து விஜய ஸ்பாயிலரா வச்சு பேசுறதுன்றது இப்ப நம்ம சோசியல் மீடியாவில எல்லாம் பாக்குறப்ப எல்லா பக்கமும் வந்து நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம்ன்ற ஒரு டிஜிட்டல் ஒன்னு உருவாக்குறாங்க. விஜயே ஜம்ப் ஆக வாய்ப்பு இல்லையா? அப்படி வாய்ப்பு இல்லையா? விஜயே வந்து பவருக்கு வந்துடுறாரா? அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. அப்போ விஜய் வந்து பவருக்கு வந்துடுறாரு அப்படின்னா ஒரு மினிமமா ஒரு தொகுதிக்கு 1,56,000 இருந்து 1,60,000 வாக்குகள் இருக்கும். மேக்சிமமா 2.5 லட்சம் ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதிக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு அவர் வந்து 80,000 வாக்குகள் வாங்கணும். மினிமமா 1.56 இருக்க தொகுதிக்கு 80,000 ஓட்டு வாங்கணும். அந்த 80,000 ஓட்டு அவரோட வேட்பாளரோட கெப்பாசிட்டியை வச்சு நீங்க நிறுத்தி பாருங்க. மணி இதுல ஒரு சின்னது கோட்டீஸ்வரன், இந்த விளக்கம் மட்டும் கேட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். இப்ப ஷியாம் சொன்ன அந்த நுணுக்கமான பாயிண்ட் தான் லட்சுமி அவர்களும் சொன்னது. நீங்க ரொம்ப ஒருத்தர் ஏத்தம் இறக்கம்னு இல்லாம 3 பேரும் ஹெவி ஃபைட் கொடுக்குறாங்க. இல்ல இப்ப சீமான் அவர்களே சேர்த்து திமுகவுக்கு எதிரான்றப்ப போலிங்கே அதிகமாக இருந்தா கூட, ஆவேசால அதிகமாக இருந்தா கூட ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா அட்வான்டேஜ். நம்ம முன்பு பேசின எளிய சூத்திரம் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அட்வான்டேஜ்ன்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. பட் உங்களுக்கு இந்த ஹெவி போலிங்ன்றது வந்து அது வெறும் நீங்க இவங்க எல்லாம் நம்பர்ஸ்னு சொல்றது மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. அது ஒவ்வொரு காலத்துக்கும் அது மாறி வந்திருக்குது. இன்னொரு விஷயம் வந்து கடந்த முறை போட்டவங்க அப்படியே இந்த தடவை போட்டுவாங்க. இந்த ஃபிக்ஸட் ஓட் பேங்க்ன்ற கான்செப்டே வந்து இட் ஹாஸ் டு பி ஸ்டடிட். அதுலயே எனக்கு வந்து இன்னைக்கு சந்தேகம். அவங்களோட ஆதார வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, ஜெயலலிதா அவர்கள் பெரிய சுனாமி அடிச்ச போதும் அந்த கட்சியை பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதார வாக்கு. ஜெயலலிதா மறைந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த முறை நாம் பார்ப்பது என்னுடைய அனுபவத்தெல்லாம் சரி, அந்த ஆதார சுருதின்னு சொல்லக்கூடிய அந்த கோர் ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆயிருக்குது. எஸ்பெஷலி விமன். இந்த பல நாளிகள் இன்னைக்கு நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோன்றாங்க. இல்ல இப்ப இந்த இடத்துல ஒரு பதில் சொல்லுங்க மணி. இப்போ ஏடிஎம்கேன்ற ஒரு அணி மெகா அலைன்ஸோட இருக்கிறாங்க, தாவேக்காவும் இருக்கிறாங்க. 2 பேரும் சமபலத்துல இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். அது யாரு? விஜய மீறி இபிஎஸ் ஜெயிக்கணும். இல்ல இபிஎஸ் மீறி விஜய் ஜெயிக்கணும். ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை யாருக்குமே வரல. அப்ப இபிஎஸ் தான் ஜெயிப்பார். அதான் அங்கதான் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உடையக்கூடிய வாக்குகளால அட்வான்டேஜ் ஐதர் ரெஜிம் சேஞ்ச் ஆர் டிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற நான். ஓகே கோட்டி, உங்களோட அப்சர்வேஷன் என்ன? தலையே சுத்துது சொல்றதெல்லாம் வச்சு கேட்கும்போது. என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றாங்க, ஆனா திருப்பி ஆட்சிக்கு வருவாங்கன்றாங்க ஒண்ணு. அப்புறமா அதிமுக எங்கே விஜய் வந்து அப்புறப்படுத்தி விடுவாரோன்னு லக்ஷ்மி மேடம் சொல்கிறாங்க. அது அடுத்தது. அதுக்கப்புறமா அண்ணன் ஷாம் அண்ணன், நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிறேன். 2 பேருமே எனக்கு சீனியர் தான், மணி அண்ணனும் சரி ஷாம் அண்ணனும் சரி. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா காலையிலேருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எனக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்படி ஜோசியக்கார மாதிரி ஆகிட்டேன். என் நிலமை சொல்கிறேன், என்ன சொல்லுன்றாங்க. என்ன நடக்குதுன்றதே நான் சொல்கிறேன். சரி சொல்லுங்க சார். சரியான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அரசுக்கு எதிரான ஒரு கோவம் இருக்கு. சரி, அதை வந்து ஊடகம் பேசல, அது எதிர்கட்சி சரியா பயன்படுத்தல. இது இருக்கு, இது ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது இன்னைக்கு அதிகமான நம்பர்ஸ் வந்ததுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு காரணம் எஸ்ஐஆர். என்னன்னா 2001 2005 காலகட்டத்தில் எஸ்ஐஆர் பண்ண பொழுது இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் இன்னைக்குல 2 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு செய்தி. தேர்தல் அதிகாரிகிட்டலாம் பேசிட்டு பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் எழுதியிருக்காரு டிடி நெக்ஸ்ட்டில். என்ன சொல்கிறாருன்னா, ரிவிஷன் எஸ்ஐஆர் பண்ணால் 10% 11% வந்திருக்கு. அதுதான் கடந்த கால எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. எல்லா மாநிலத்தையும் சொல்லி தமிழ்நாட்டிலேயும் அது நடந்திருக்குன்றாங்க. 2006 ஆமா 6ல பண்ணாங்க. அப்ப வந்து ஒரு ஜம்ப் இருந்தது, நம்ம 11% இருந்தது கரெக்டான ஜம்ப்னு பார்த்தா. இந்த வாட்டி வந்து நமக்கு 12ல இருந்து 13% காட்டுது ஜம்ப். ஒரு 1.5-2% தான் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ நீங்க எஸ்ஐஆர் பண்ணாவே 10% ஜம்ப்ன்றது இங்கேயே ப்ரூவ் ஆன விஷயம். போன வாட்டி 73, இந்த வாட்டி இதோ 85 கிட்ட போயிருக்கு. அப்போ 12% வருது. இப்போ இந்த 12%ல எஸ்ஐஆர் சேர்த்துக்கங்க, விஜய் சாரோட விசில சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே சந்தோஷப்படுத்திருக்காங்க கரூர்ல, கோயம்புத்தூர் தெற்கு வடக்குலலாம், அதையும் சேர்த்துக்கங்க. அப்புறம் சசிகலா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி வேட்பாளர் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் போய் இது கூட எல்லாம் அந்தந்த கட்சிக்கு சாதகமாக இப்போ பேசிட்டோமா, காவல்துறையை சுத்தமாக மறந்துட்டோம். இன்னைக்கு காலையில் 5 மணியில் இருந்து இப்போ வர வரலும் அருமையான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போலிங் பார்த்துக்கிட்டாங்க. வெயில் அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வந்து சூரிய மறைகிற வரலாம் ஓட்டு போட்டுக்கினே இருங்க அப்படின்னாங்க. இது ஒரு கேம்பெயின் இன்னைக்கு போச்சு. அது மாதிரி அந்த போலிங் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு நல்ல போலிங்கு, வெட்டு குத்து அதெல்லாம் கிடையாது. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் வந்து என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காரா, எடப்பாடி பழனிசாமியோட ஓட்டை தான் எடுக்கணும்னு. அதிமுக வீக் ஆகிடும். அதுதான் நிறைய வாட்டி ஒரு ஒரு 4.5 வருஷமா பேசியாச்சே. ஓபிஎஸ், செங்கோட்டையன், உங்களோட முடிவு என்ன? சரி, ஏன் போன எலெக்ஷன் மாதிரி இதே ரிவர்ஸ் ஆகக்கூடாது? ஏன் ரோல்ஸ் சேஞ்ச் ஆகாது? சோ ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ். அதிமுக வந்து ஆளுங்கட்சியா வரும், திமுக எதிர்கட்சியா வரலாம் இல்லையா? எப்பவுமே நம்பர்ஸ் வந்து நம்ம கழிக்கிற மாதிரியே தான் கழியுமா? நம்பர் ரிவர்ஸ்லாம் கழிக்காதா? இல்ல மக்கள் அப்படி போட மாட்டாங்களா? இல்ல அதிமுக எங்க ஹாங்காங் சிங்கப்பூர்ல இருந்து வந்த கட்சியா? சார், எடப்பாடி தொகுதியில 92%, விஜயோட பாப்புலாரிட்டியை விட எடப்பாடின்னு 70 வயசுக்கு மேல இருக்கிற பொது செயலர் தொகுதியில 3% எக்ஸ்ட்ரா. அந்த தொகுதியில விசிலே கிடையாது. வீரபாண்டி தொகுதியை சொல்றாங்க, அதுதான் அதிகபட்சம்ன்றாங்க. என்ன அடுத்து வீரபாண்டி, அதுக்கு அடுத்து கரூர்ல ஆளே கிடையாது. அப்போ உள்ளூர் கட்சிக்காரங்க, அதான் வேர்டு, அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்க எங்க இறங்கி வேலை செய்யறாங்களோ அங்க போலிங் பர்சன்ட் இல்ல. இது திருச்சி கிழக்குல வரலையே. இல்ல கோட்டீஸ்வரன், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமான ப்ராபபிலிட்டி நம்ம எல்லாரும் கணக்குகளை சொல்றோம். நான் என்ன சொல்றேன், நான் கேக்குறது கோட்டீஸ்வரன், ஷாம் எந்த பாயிண்ட்ல சொல்றாரு அப்படின்னா, இப்ப விஜய் எமர்ஜ் ஆகிறார்ல, நீங்க அந்த ஃபேக்டரை ஒரு காரணியாக எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏடிஎம்கேவையும் அவர் குறைச்சு மதிப்பிடல. 2 ஃபோர்ஸ் மேல் எழுகிற போது சார் ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்ல இருந்தே குறைச்சு தான் சார் மதிப்பிடப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ்ஐ பத்தி குறைத்த மதிப்பீடு முதலில் இருந்தே இருக்கிறது. இப்ப நான் கேக்குறது, நான் அதிகமாகவே மதிப்பிட்டே கேக்குறேன். அந்த அப்படி 2 ஃபோர்ஸ் எழுது இல்ல, அதுல வந்து ஓட்டு பிரியறதுன்ற கணக்கை நீங்க ஏத்துக்கலையா? ஓட்டு பிரியுடுங்க. 25% வாங்கினா கூட ஜெயிக்க முடியாது. பர்சன்டேஜ் விட்டுருங்க இனிமேல்ட்டு. இல்ல, இதுக்கு அப்புறம் சீட்டு தான் முக்கியம். இல்ல நீங்க பர்சன்டேஜ் வச்சு தான் சீட்டுக்கு போக முடியும். நான் கேக்குறது பர்சன்டேஜ்னா 40% வாங்கணும் சார் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா. இல்ல மினிமம் 35% தாண்டணும். எத்தனை இடத்துல தாவேகாக்கு 35% தாண்டறதுக்கு கெபாசிட்டி இருக்கு? இல்ல நான் கேக்குறேன், சரி தாவேகா இவ்வளவு பேசுறல, யாரனா ஒருத்தர தாவேகாக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னு சொல்லுங்க. இல்ல நான் தாவேகா மேட்டரே நான் கேட்கல சார். நான் கேக்குறது அதே பர்சன்டேஜ் தான் 20%. இல்ல என் கேள்வி என்னன்னா கோட்டீஸ்வரன், திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, அத அதிமுகவும் தாவேகாவும் பிரிச்சுக்கிறப்ப திமுக அட்வான்டேஜா போயிடாதா? தாவேகா பிரிக்கிற ஓட்டு அதிமுகவுக்கு பாதகமா வரவே வராதுன்றீங்களா? அது கரெக்ட். இத பாக்குறோம். பெண்கள், இளம் பெண்கள், அவர் என்ன சொல்ல வராருன்னா, தாவேகா, நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக அப்புறமா வெற்றி பெற்றுன்னு நான் சொல்ல வரேன். அதானே மேடம்? வேண்டாம், திருப்பி ஸ்டாலின் வந்து 170 180 சீட்டு ஜெயிச்சிருவாரு. அதானே? இல்ல சரி, நான் என்ன சொல்ல வரணும்ன்றதா எல்லாரும் சொல்ல. நீங்க சொல்லிருங்க கோட்டீஸ்வரன், நீங்க ஒரு நம்பரை சொல்லிருங்க. அதிகமான வாக்கு வந்தா கோட்டி இல்ல கோட்டீஸ்வரன் சொல்லிருட்டோம், எல்லாரும் சொல்லியாச்சு. நம்ம இனிமே மூடி மறைச்சு பேச வேண்டாம். கோட்டீஸ்வரன் நீங்க சொல்லுங்க, நம்பரை சொல்லுங்க. எடப்பாடி ஜெயிக்கிறாரு இல்ல நம்பர் சொல்லுங்க. அதிமுக ஏன் ஜெயிக்காதுன்றது தெரியல. நீங்க சொல்லுங்க சார். இல்ல வாய்ப்பு இருக்கு. கொங்கு ஃபுல்லாவே வந்து அவங்க போல் பர்சன்டேஜ் மத்த ஏரியா விட அதிகமா இருக்கு. சோ ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு நிறைய காலத்துல. ஓகே, அதுதான். எவ்வளவு
நம்பர்ஸ் தானே சரி ஆட்சி அமைப்புன்னே வச்சுப்போமே. எவ்வளவு நம்ம ஏன் அது அதுக்குள்ள நான் நம்ம commit அவ்வளோலாம் வந்து போய் அவ்வளோ மேக்ஸ்லாம் பண்ணல. ஷாம், இப்ப ஒரு கிட்ட இருக்கு. கோட்டீஸ்வரன் சொன்ன ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் அப்படி மாறி மாறி தானே வந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் தாவேக்கான்ற ஃபேக்டரை கொண்டு வந்து ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? நிறைய பேர் போல் பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ணம் இருக்கு. அட்வான்டேஜ் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு அவரோட அனுமானத்தை வைக்கிறாங்க. சரிதான், அது அவரோட உரிமை தான். ஆனால் 2011 2016 என்ன ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதே மாதிரியான ஃபிகர்ஸ் தானே வருது அப்பவும். அப்ப எப்படி வந்து ஆட்சி கட்சியே வந்து எல்லா ஆன்டி இன்குமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஜெயலலிதாவுக்கான தண்டனை எல்லாம் தாண்டி திருப்பி ஆட்சி கட்டில அமர்ந்தது? ரெண்டுமே ப்ராபபிலிட்டி தான் சார். இப்போ அண்ணன் சொல்றது ஒரு நடையில் நடந்தது, நான் சொல்றதும் வரலாறு. இப்போ நான் எங்க அங்கே பெக் டு டிஃபர்னா, கன்னியாகுமரி ராமநாதபுரம்லாம் வந்து போன வாட்டி திமுக ஸ்வீப் பண்ண இடம், திருச்சி திமுக ஸ்வீப் பண்ண இடம். அவங்க நல்லா ஸ்வீப் பண்ண இடத்துல இந்த வாட்டி அவ்வளோவா ஓட்டு போல் ஆகலை. அதிமுக எந்தெந்த ஜோனில் அதிகமாக போன வாட்டி ஜெயிச்சாங்களோ, தர்மபுரி, உங்களுக்கு கரூர் வந்து திமுக ஸ்வீப் பண்ணாங்க. அந்த இடம், அதாவது கொங்கு ஜோன், ஏடிஎம்கே ட்ரெடிஷ்னலாக எங்கே ஸ்ட்ராங்காக இருந்ததோ அந்த இடத்துல இந்த வாட்டி வாக்கு வங்கி கூட இருக்கு. நீங்க சொல்லுங்க, கிராமங்கள் ஒரு நல்ல அப்சர்வேஷன். இத ரெண்டாவும் பார்க்கலாம், ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கமா பார்க்கலாம். இப்ப திமுக ஜெயிச்ச இடத்துல ஏன் அதிகமா போல் ஆகலன்னா, அங்க விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம், இல்ல மாத்தியும் சொல்லலாம். திமுக சரியா வேலை பார்க்கல. அதாவது என்னன்னா, நம்ம வந்து we are playing ஒரு அட்வொகேட், டெவில்ஸ் அட்வொகேட். நம்ம என்ன வாதத்தை முன்வைக்கிறோமோ அந்த வாதத்துக்கு இது தரவுகள். நீங்க சொல்றது கொட்டி ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ண இடத்துல குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கே பர்ஃபார்ம் பண்ண இடத்துல அதிகமா இருக்குன்றப்போ அது ஏடிஎம்கேவுக்கான வாக்கு சதவீதமா நீங்க பாக்க. நான் வந்து ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி, ரேரஸ்ட் கேஸ் மாதிரி எதுவுமே சொல்லல. ஓகே, சமீப காலமா நிறைய வாட்டி நடந்த ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஷாமண்ண சொல்றதும் நடக்கலாம். பட் ஆனா எனக்கு என்னன்னா, ஐசி கன்னியாகுமரியில ஏன் இந்த வாட்டி 90% போலிங் வரல, ராமநாதபுரத்துல ஏன் 90% 88%? இது ஏடிஎம்கேவுக்கு, அதுதான் மணியவர்களும் கோடிட்டு காமிச்ச இடம்ன்றது. ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கலாம், இல்ல கடுமையான போட்டின்னு தொங்கு சட்டமன்றம்னு. ஸோ ஏடிஎம்கே அட்வான்டேஜ்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை நீங்களும் ஷாம் அவர்களும் தான் சொல்லணும். ஏன் அந்த இடத்த இல்லைன்னு சொல்லலாம். அதிமுக அட்வான்டேஜ் இருக்குன்னா அது வந்து நான் இதுவே ஒருவேளை இது வந்து 3-0 ஃபைட்டாக இருந்ததுன்னா கட்டாயம் அது அதிமுகவுக்கான அட்வான்டேஜ்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து எல்லா இடங்களில் பார்க்கும்போதும் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. பாமகவோட கூட்டணி இருக்கிறதுனால வட மாவட்டங்களில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏற்கனவே ஆட்சியில் பல ஆண்டுகள் இருந்த கட்சி, இது எல்லாத்தையும் மறுக்கவே முடியாது. ஆனால் அங்கே வந்து அந்த கிரவுண்டில் இருந்த அவங்களுடைய எனர்ஜி, அதை தாண்டி அங்கே இருந்த ஒர்க், இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அந்த கோபத்தை எல்லாத்தையும் அதிமுக பக்கம் போட்டிருக்கணும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் பரவலாகவே பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வந்திருக்கணும். நீங்கள் வந்து பாக்கெட்ஸில் டிஃபர் ஆகுதுன்ற போது அதில் வந்து மாற்று கருத்தும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். இன்னும் கூட முதல்ல நிறைய வாக்கு சதவீதம் அந்த விஷயங்கள்லாம் பேசினதுனால இன்னும் துல்லியமா ஷியாம், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஒன்று தாவேக்காவே ஒரு பெரிய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு, அது ஒரு பாசிபிலிட்டி தான். இப்போ கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல மணி அவர்கள் சொல்றாங்க ஆட்சி மாற்றம், ஆனா கடும் ஒரு தொங்கு சட்டமன்ற மாதிரி. இந்த மூணையும் நீங்க ஏன் நிராகரிக்கீங்க ஷாம்? நான் ஏன் நிராகரிக்கிறேன்னாங்க, 4 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு எடுத்துக்கிட்டா சீமானுக்கும் விஜய்க்கும் வாய்ப்பே இல்லை. என்னன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு 1.25 கோடி ஓட்டு வேணும். 1.25 கோடி ஓட்டு இல்லாமல் நீங்கள் திங்கே பண்ண முடியாது அதை பற்றி. அப்போ அந்த வாய்ப்பு இவங்க 2 பேருக்குமே இல்லை. ஸோ 2 பேரையும் அந்த ரேஸ்ல இருந்து நான் தூக்கிட்டேன். மீதி இருக்கிற 2 பேர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும். அப்போ 1.25 கோடி ஓட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த கூட்டணியில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஓட்டு வரமாட்டேங்குது. கணக்கு தான் சார். இதில் வந்து யாருக்கும் ஆதரவாக எதிர்த்தெல்லாம் நான் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி உழைப்பெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை, ஸ்டாமினா குறைச்சி மதிப்பிடலை, ரெட்டலைக்கு இருக்கிற பவரை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் ப்ராக்டிக்கலாக 1.25 கோடி ஓட்டு வருமானா வராது. அது போக இந்த கூடுதல் ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஓட்டு கூடுதலாக வந்துச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு தொகுதிக்கு 15,000 ஓட்டு 17,000 ஓட்டு வரும். 12,000 ஓட்டு திமுக எதிர்னே எடுத்துக்கங்க. அதில் கூடுதல் ஓட்டுல ஒரு 75% திமுக எதிரான ஓட்டு. அப்பவும் அவங்களுக்கு அந்த 1.25 கோடி ஓட்டு வந்துருது. ஏன்னா 40% அச்சீவ் பண்ணாலே உங்களுக்கு போதும். கிட்டத்தட்ட 4.25 கோடி ஓட்டுல பதிவாயிருக்கு. 40% அச்சீவ் பண்ணா 1.25 கோடி வந்துரும்ல. யாருக்கு வாய்ப்பு சொல்லுங்க ஷா, சொல்லி முடிச்சிருங்க. இல்ல அப்படின்னா யாருக்கு வாய்ப்பு? இதுக்கு கணக்காளரே தேவையில்லைன்ற. ஓகே,
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மணி, நீங்க இபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று திமுக அணியையும் பண்ணணும், இங்க பக்கத்தில் இருக்கிற விஜயையும் நீங்க தாண்டி தான் வரணும். இப்போ விஜய் முழுக்க முழுக்க டிஎம்கே வாக்குகளை பிரிச்சால் மட்டும்தான், ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ணாம இருந்தா மட்டும்தான் ஏடிஎம்கேவுக்கு இருக்கிற வாய்ப்பு. அந்த இடம் தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். எவ்வளவு தூரம் 2 பேரும் டேமேஜ் பண்ண போறாரு? ஏன்னா நம்ம எல்லாருமே மெனி ஆஃப் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம அவர் அதிகமாக ஏடிஎம்கே அண்ட் அதர் ஓட்ஸை தான் டேமேஜ் பண்ணுறாரு, டிஎம்கே ஓட்ஸை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணலன்றாங்க. பட் பாஸ்ட் 2-3 டேஸாக வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு டிஎம்கே ஓட்ஸையும் அவர் டேமேஜ் பண்ணுறாரு. எஸ்பெஷலி விஜய், நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்ல விரும்புறது, விமன் ஓட்ஸ் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போகுது. அது ஒரு அது நம்ம ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு இஷ்யூன்னு நான் பார்க்குறேன். அப்போ மணி, இன்னும் ஒரு துல்லியமான ஒரு இடத்த கொண்டு வரேன். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் நம்பர்ஸா அவங்க குறைச்சலான இடத்துல தான் இருக்கிறாங்க. இவங்க 47ல இருக்கிறாங்க. நீங்க ஏடிஎம்கேட்டேந்து 2% எடுத்தா கூட அவங்களுக்கான வாய்ப்பு 50% கீழே இறங்கிடுது. திமுகட்டேந்து நீங்க 5% கூட எடுக்கலாம், ஏன்னா அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இருக்குல்ல. அந்த கணக்கை நீங்க ஏத்துக்கலையா? இந்த ஃபிக்ஸட் நம்பர்ஸ்குள்ள எனக்கு என்னமோ இந்த தடவை அது எந்த அளவுக்கு போக முடியும்னு தெரியல. தேர் இஸ் a huge ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. உங்களுக்கு இஷ்யூஸையும் கொஞ்சம் பேசணும். எவ்வளவு தூரம் உங்களுக்கு விலைவாசி ஏறி இருக்குது, எவ்வளவு தூரம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், எவ்வளவு தூரம் வாட்டர் டேக்ஸ், எவ்வளவு தூரம் அரசு ஊழியர்களோட என்மாசா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு அரசு ஊழியர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால எவ்வளவு போராட்டங்களை நம்ம பார்த்தோம். இல்ல மணி, இல்ல நான் அந்த இடத்த நான் ஒத்துக்கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாதத்தை நான் ஏற்றுக்கொண்டே கேட்கிறேன். ஒரு 60 விழுக்காடே இருக்கு, இவங்கள்ட்ட 40 விழுக்காடு இருக்கு, 60 விழுக்காடு எதிர்ப்பே இருக்கட்டும். இப்போ விஜய்டேந்து கணிசமான அந்த எதிர்ப்பு வாக்குகள் அங்க நகருது அப்படின்னா நியாயமா அவங்க அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் தானே, அவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய வாக்கு. அதுதான், அது எவ்வளவு தூரம் போகுதுன்றதுதானே நமக்கு தெரியல. அதே மாதிரி டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் போகும்போது டிஎம்கேவோட அந்த ஃபிக்ஸட் ஓட் பேங்க்ன்ற கான்செப்டே இன்னைக்கு நம்ம கேள்விக்குறியாக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு பாதிக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், இளம் பெண்கள் இளைஞர்கள் மட்டும் இல்ல, பெண்கள் எல்லா வயது பெண்களும், இவன் 70 வயது பெண்கள் உட்பட விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப திமுக திமுகவுக்கும் போட்டவங்க, அதிமுகவுக்கும் போட்டவங்க. அதனால டிஎம்கேவோட டேமேஜை நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியல. பட் தேர் இஸ் a huge dent. இல்ல ஷாம், எனக்கு ஒன்று மணி அவர்கள் சொன்னதுலேருந்து அவர் திமுகவை அதிகமா டேமேஜ் பண்ணா மட்டும்தான் ஏடிஎம்கேவுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் சொல்றது ஏடிஎம்கே ஆட்சியை பத்தி தான் பேசுறாங்க. அவர் முழுக்க முழுக்க டிஎம்கேவை விஜய் அடிக்கணும், ஏடிஎம்கேவை தொடாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தானே அந்த வாய்ப்பு இருக்கு. ஷியாம், அப்படி இருக்கா? நான் சொல்றது சரியா இல்லை? எப்படி வெறும் எந்தூசியாசம் மட்டும் தேர்தல் ரிசல்ட்டை எந்த காலத்திலையும் தந்ததே கிடையாதுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பார்ட்டி பில்டிங் பண்ணவே இல்லை, டோட்டலாக பண்ணலை. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் சொன்னார். சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பெண்கள் மணி அவர்கள் சொல்ற ஒரு இண்டிகேட்டர் அதுவும் பேசப்படுது. பெண்கள் அதிகமா சொல்லிட்டே இருக்கிறாங்க நாங்க விஜய்க்கு ஓட்டு போ, அதெல்லாம் எதிரொலிக்காதா? பெண்கள் விஜய்கிட்ட எந்த வகையில பயன்பெற்று இருக்கிறாங்க? அதிமுக பயன்பெற்று இருப்பாங்க, திமுக பயன்பெற்று இருப்பாங்க. விஜய்கிட்ட எப்படி பயன்பெற்று இருப்பாங்க? படம் தானே பார்த்திருப்பாங்க. கோட்டி. அப்ப விஜய்ன்றது ஃபேக்டர் இல்லாம இருதுருவ அரசியலா இருந்து மட்டுமே இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது இருதுருவ அரசியலா மட்டும் இருந்துதான் அப்படியா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வர்றதுக்கோ அதிமுக ஆட்சி வர்றதுக்கோ விஜய் இருந்த காலத்துலேயும் சரி, விஜய்க்கு முன்னாடியும் சரி, விஜயகாந்த் இருந்த காலத்துலேயும் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. சரி, புரியுதுங்களா? திமுகவும் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதிமுகவும் ஆட்சிக்கு வந்திருக்கு. நான் என்ன பார்க்குறேன்னா, இளம் பெண்கள் குறிப்பாக அதிகமானவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் அதிமுகவுக்கு அந்த ஓட்டு அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி குறைஞ்சி போச்சு. இல்லை, கிட்டத்தட்ட அதிக வயசு இருக்கிற பெண்கள், ஒரு பெரியவர்கள், ஆண்கள், பெரிய ஆண்கள், அதுக்கப்புறம் ஒரு 40-45 வயசுல கரண்ட் பில்லு கட்டுறவங்க, சொத்து வரி கட்டுறவங்க, திமுகவுக்கு போட்டவங்க தான் போறாங்க சார். அதாவது 20 to 25% டிஎம்கேவோட ஓட் பேங்க், அதே தான் ஏடிஎம்கே ஓட் பேங்க். அதுல ஒரு 5% முன்ன ஏறும் குறையும். இப்போ அதிமுக குறைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த 25%, அது 45 வருது பாத்தீங்களா, அது லோக்சபால வந்தது. நீங்க அசம்பிளி சட்டமன்ற தொகுதியாக தான் அதை பார்க்கணும். பார்க்கும்போது அதிமுக திமுக வெற்றி விகிதாச்சாரம் 3-4%. இந்த 4%க்கு விஜய் ஒரு வேலை திமுக கிட்ட இருந்து ஒரு 1% 2% எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாரு. ஆன்டி இன்கம்பன்ஸ்ல ஒரு 5%, ஆன்டி இன்கம்பன்ஸ்ல 6 to 7% ஸ்விங்ன்றது நார்மலா நடக்குது. 6-7% வாக்குகள் மாறும். மேக்ஸிமம் 2 முறை தான் நடந்திருக்கு. காமராஜ் அவர்கள் காலம் 96. இல்ல 6 to 7ன்றது மேக்ஸிமம், 3 to 5ன்றது காமன். அதான் சொல்ல வரேன். 3 to 5, 6 to. இந்த வாட்டி அந்த 6 to 7 எங்க நடக்க போகுதுன்னா, காங்கிரஸ், விசிகா, டிஎம்டிகே
இந்த இடத்துல அந்த 6 to 7 நீங்க பாப்பீங்க. டிஎம்கே போட்டியிடுற இடத்துல அந்த 3 சார் இன்னொன்னு சொல்றேன், திமுகவோட அமைச்சர்கள் இருக்கிற நிறைய தொகுதியில போலிங் பெர்சன்டேஜ் கூட வரல. பெர்மிட் பண்ணணும் டைம்ல இல்ல போல் பெர்சன்டேஜ் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் நிறைய இடத்துல வரல கூட. அரை நிமிஷம் தான், அரே நிமிஷம் தான். 2021 ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னா அது கோவிட் காலம். 2024 தான் எஸ்ஐஆர் பேஸ். 2024 தான் நீங்க கம்பேர் பண்ணணும். ரெண்டு விஷயம். கோட்டீஸ்வரன் சொல்றதும் மணி அவர்கள் சொல்ற முக்கியமான பாயிண்ட்ன்றது திமுகவோட ஓட் பேங்க் தான் வெளியில போகுது அப்படின்றது. அது விஜய் எடுத்தா கூட திமுக ஓட் பேங்க் எல்லா கட்சியில இருந்தும் போகுது சார். மேபி திமுக இருந்து எக்ஸ்ட்ரா போச்சுன்னா என்ன சிக்கல்? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அண்ணா திமுக கிடையாது. அப்படி போனா மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும்ல. அதான் தியரியா இருக்க முடியும். அதுக்கு என்ன ஆட்சி மேல கோபம் இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டு எல்லாமே அதிமுகவுக்கு மட்டும்தாங்க போகணும். அதிமுகவுக்கு மட்டும்தான் போகும். ஏன் விஜய்க்கு போகுதுன்றீங்களா? அது ஏன் விஜய் உள்ள இருக்கும்போது அப்ப அவர் யார் ஓட்டை அவர் எடுத்துப்பாரு சொல்லுங்க. வெறும் திமுக ஓட்டை மட்டும் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாமா? வெறும் நான் என்ன சொல்றேன், எல்லா பாக்கெட்ஸ்லயும் அவர் ஓட்டு எடுக்கிறாரு. ரொம்ப நுணுக்கமான இடம் கோட்டீஸ்வரன். அவங்க சொல்றது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மட்டும்தான் அங்கேருந்து எடுக்கிறாருன்னா அதிமுகவுக்கு கோரா போடுறாங்கல்ல, ஏன் அவங்க போட மாட்டாங்களா? விஜய் இன்னும் போட மாட்டாங்களா? அப்படி அங்க வரவே இல்ல விஜயன். என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். நீங்க திமுக அவர் வந்து இந்த தேர்தல்ல விஜயனுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே இருந்ததுல இருந்து தான் எடுத்துக்கிறாரு. அவருக்குன்னு புதுசா அவர் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிட்டுல அவர் உள்ள வரல. இந்த முறை 20 லட்சம் வாக்குகள் அதிகமா பதிவாகி இருக்குங்கிறோம். பெண்கள் அதிக எண்ணிக்கையில வாக்குகள் பதிவாகிருக்காங்க. நீங்க எஸ்ஐஆருக்கு அப்புறம் இந்த தேர்தல்ல 10 லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் அதிகம், ஆண்களை விட 10 லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகம். 2011 இருந்ததுலயும் காட்டிலும் 2016 இருந்ததை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் அதிகம். நிறைவு சுற்று நம்ம நிறைய பேசியாச்சு. இருந்தாலும் ஒரு டேக் அவே மாதிரி இந்த ஷோவை பார்த்துட்டு எடுத்துட்டு போறவங்க என்ன செய்தியை சொல்லுவீங்க? லட்சுமி, வாக்கு சதவீதம் என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா டேக் அவேவா என்ன சொல்லுவீங்க? பார்க்கலாம். நான் வந்து 170 திமுகவுக்கு கட்டாயம் திமுக கூட்டணிக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த நம்பர்ஸ் வச்சு அப்படி முடிவு பண்ணணும்னா அதுதான் வாய்ப்பு. ஏன்னா எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் உடையும் போது இதுதான் சாத்தியம். அதாவது லட்சுமி மேடமும் சரி, அண்ணன் ஷியாமும் கொஞ்சம் சீனியாரிட்டி ஜாஸ்தி, அதனால் அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. 170 150ன்னு. நான் வந்து யதார்த்தமானவன். பொதுமக்கள் வந்து எப்படி முடிவு பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும், அதிமுகவுக்கு மேபி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்க்குறேன். கூட இந்த வாட்டி முதல் முறையாக தபால் ஓட்டுகளில் திமுக எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு வராது. காவல்துறையில் இளம் பேர் நிறைய பேர் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இளம் பெண்கள் தாவேக்கா ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று, முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து அதிகப்படியாக 85% இப்போ வந்துருக்கு. ஓகே, டெஃபினட்டாக இது வந்து ஆளும் கட்சியை ரசிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. ஒன்று ஆட்சி மாற்றம், இல்லைன்னா வந்து தொங்கு சட்டமன்றம் வரும். அதில் டிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 2006 மே ரிப்பீட். ஓகே, 2016 ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஷியா, இன்க்ரீஸ்டு பெர்சன்டேஜ் வந்து எதையுமே வந்து நமக்கு சொல்லலைங்க. ஆக்சுவலாக இது ஓகே தான், தப்புன்னு நான் சொல்ல வரல. இதில் வந்து விஜய் கட்சி, சீமான் கட்சி, 2 கட்சியிலையும் 175 பேர் டெபாசிட் இழப்பாங்க, கட்டுத்தொகையை இழப்பார்கள். 1-2 இடங்கள்ல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா வெற்றிக்கு கிட்டத்தட்ட போய் சேருவாங்க. அதை தாண்டி இந்த 2 கட்சிக்கு வழி இல்லை. மீதி இருக்கிற 2 கட்சி தான். 2 கட்சியில லட்சுமி கருத்து தான். மினிமம் 150, மேக்சிமம் 180 திமுக அணி. படார்னு தடாலடியா உடைச்சிட்டீங்க. கோட்டீஸ்வரன் சொல்ற மாதிரி அனுபவம் இருக்கிறதுனால அதிக தொகையை பெட்ல கட்டுறீங்க. அது எப்போதுமே பவர்ஃபுல் மல்டி கார்னர் கண்டெஸ்ட் will always yield to major political party, அதாவது ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ரூலிங் பார்ட்டி. மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான